ஏர் பொல்யூஷன் கேட்டிருப்பீங்க, வாட்டர் பொல்யூஷன் கேட்டிருப்பீங்க, நாய்ஸ் பொல்யூஷன் கூட கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி லைட் பொல்யூஷன் ஒன்று இருக்குது. அது என்னடா லைட் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் பல்ப் வந்து ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. இப்போ வந்து அந்த 100 இயர்ஸ், இந்த லாஸ்ட் 100 இயர்ஸாக வந்து நம்ம நைட்டெல்லாம் ஃபுல்லாக லைட்டு வந்து போட்டுட்டு இருக்கோம். சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, மேஜர் சிட்டிஸ்லலாம் நைட் டைம் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து லைட் வந்து ஷைன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்னால ஹியூமன் ஹெல்த்துக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் வரலாமா அப்படின்னா ப்ராப்ளம் உண்டு. அது என்னன்னா வந்து இந்த 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, அந்த சன்லைட்டை பேஸ் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ காலையில் சன்லைட்டில் எழும்புவாங்க, அப்புறம் ஈவினிங் ஆனோன்னா சன்லைட் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் நைட்டு டார்க் ஆயிரும், ஸோ படுக்க போயிடுவாங்க. ஸோ இந்த சைக்கிள் வந்து இருந்துட்டு இருந்தது. இதுக்கு பேர் வந்து ஒரு சிர்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிர்கேடியன் ரிதம் கூட வந்து நம்ம பாடிக்கு மெட்டபாலிசமுக்கும் நல்ல லிங்க் உண்டு. அதனால நிறைய ஹார்மோன்ஸு இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறது சான்ஸ் உண்டு. ஸோ இந்த சிர்கேடியன் ரிதம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால மெட்டபாலிக் டிசீசஸ்லாம் காமனாக வர சான்ஸ் இருக்கு. ஸோ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொரோனரி ஆர்டரி டிசீஸு, அப்புறம் வந்து டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வந்து இந்த சிர்கேடியன் ரிதம் டிஸ்ட்ரப்ஷன்ஸ்னால ஒரு லிங்க் ஆயிருக்குது. ஸோ ஹியூமன்ஸ் வந்து நல்லா அஃபெக்ட் ஆகிறாங்க. இதை தவிர வந்து இந்த வேர்ல்டில் உள்ள எல்லா ஈக்காலஜிக்கல் சிஸ்டம்லையும் வந்து இதுக்குடைய தாக்கம் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி வருது. சைபீரியாவிலேருந்து, ரஷ்யாவிலேருந்து, யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நைட் லைட் பொல்யூஷன்னால நைட்டு ஃபுல்லாக வந்து பயங்கர பிரைட்டாக இருக்குது. இந்த ஸ்பேஸ்லேருந்து எடுத்திருக்காங்க நாசா நிறைய ஃபோட்டோஸு. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிஸ் எல்லாமே வந்து பயங்கர பிரைட்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து அந்த பிரைட்னஸ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸோட இப்போ 30% வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஸோ இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்லாம் வந்து அது கன்ஃபியூஸ் ஆகும், எங்கே இருந்து லொக்கேஷனு இது வந்து அதுக்கு கரெக்டாக தெரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி நிறைய அனிமல்ஸ் மைக்ரேட் பண்ணும், ஃபிஷ்ஷஸ், டர்ட்டில்ஸ், இதெல்லாம் வந்து மைக்ரேஷன் வந்து மூன் லைட்டை பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வேற கோஆர்டினேட்ஸ்னால இருக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த லைட் பொல்யூஷன்னால அஃபெக்ட் ஆகிருக்கு. சில நாக்டர்னல் அனிமல்ஸ்க்கு வந்து லூனார் காம்பஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த லூனார் காம்பஸ் என்னன்னா வந்து நம்ம மூனை பேஸ் பண்ணி, அந்த மூன் லைட்டை பேஸ் பண்ணி அதுக்கு மூமெண்ட், இறை தேடுவதா இருக்கட்டும், இல்லை பார்ட்னர் தேடுவதா இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி இருக்கும். பட் இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து எமிட் ஆகிற நிறைய அந்த லைட்னால வந்து இந்த மூன் லைட் வந்து அந்த அளவுக்கு வந்து கிளியர் கட்டாக அந்த சிக்னல் வந்து வரல. இதே மாதிரி நைட்டில் வந்து ஆஸ்ட்ரானமர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் ஸ்கை வந்து டார்க்காக இருக்கச்சும் நிறைய ஸ்டார்ஸ் பார்க்கலாம், பட் இன்க்ரீசிங்லி வந்து ஸ்டார்ஸ் பார்க்குறது வந்து கம்மி ஆயிடுச்சு. இப்போ ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 150 ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து 100 ஸ்டார்ஸ் தான் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து இந்த ஆம்பியன்ட் லைட் பொல்யூஷனால நம்ம விசிபிலிட்டிலாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நாட் ஓன்லி ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், இந்த என்டையர் பிளானட்டுக்கும் இந்த லைட் பொல்யூஷன் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இது ஒரு வேர்ல்ட் வைட் ப்ராப்ளம். ஸோ மெயினாக வந்து கவர்மெண்ட்ஸ் தான் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ஃப்ரான்ஸ்லலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நைட் டைம் வந்து லைட் போடுறது, கமர்ஷியல் பில்டிங்ஸில் லைட் போடுறது, பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் ஹோர்டிங்ஸ் வந்து நைட் டைமு, ஏர்லி மார்னிங் டைம்ஸில் வந்து ஆன் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி வந்து என்ன வாட்டேஜ் இது பல்ப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பட் இந்தியாவில் வந்து இந்த லைட் பொல்யூஷனுக்கு அகேன்ஸ்டாக வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பட் அஸ் அ சிட்டிசன்ஸ் வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதான். தேவையில்லாமல் நம்ம வந்து வீடுகளில் வந்து நைட் டைம் வந்து நம்ம தூங்கச்சும் வெளியே லைட் போடுறதை அவாய்ட் பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம கடைகளில் வந்து சும்மா வந்து வெளியே ஒரு லைட் போட்டுட்டு போகிறது தேவையில்லைன்னா நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். இதனால எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மை பயக்கும்.